ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் ரெட்ரோ படம் பார்த்தேன். என்ன ஒரு படம் அது! என்னடா படத்தை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம். பேரை கேட்டால் கார்த்திக் சுப்புராஜ், சூர்யா நடிக்கிறாரு, அவர் நடிக்கிறார், இவர் நடிக்கிறார், பிரகாஷ் ராஜ் இருக்கார், அவர் இருக்கார், எல்லாம் இருக்கார், எல்லாமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க மட்டும்தான் இருக்காங்க. படத்தில் கதை கிடையாது, காமெடி கிடையாது, டான்ஸுக்கு ஒழுங்காக அந்த பாட்டையாச்சும் ஒழுங்காக கேட்க விட்றாங்களா, அதையும் கிடையாது. அதையும் நடுநடுவில் பேசி வெறுப்பேற்றுறாங்க. ஸோ ஓகே, ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீரம் படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹீரோ பண்ணுற ரவுடிசத்தை பிடிக்காமல் ஹீரோயின் போவாங்க. அதை ஹீரோ பார்த்திங்கன்னா போய் சமாதானப்படுத்துவார். அதுலேருந்து அந்த பிளாட்டை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாடியேட்டர் ஃபைட்டில் பார்த்திங்கன்னா கிளாடியேட்டர் படத்தில் 2 பேரும் அடிச்சுப்பாங்க, 2 டீமாக சேர்ந்து 2 பக்கம் அடிச்சுப்பாங்க. இவங்க ப்ரொடியூசர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருப்பாங்க பொழுது. ப்ரொடியூசர் பட்ஜெட் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியத்தை கட்டி 2 ஜாதிக்காரங்களை அடிச்சு விடுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியத்தை போட்டுக்கிட்டு கிளாடியேட்டரில் நடக்கிற ஃபைட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு அது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வரையும் புரியல, ஒரு கிணத்துக்குள்ளே முதல்ல இருக்குது. எப்படா அந்த கிணத்துக்குள்ளே அந்த முதல்ல இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் கிணத்துல முதல்ல பார்த்துருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள், அது மாதிரி கிணத்துல முதல்ல வாழணுன்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியல. ஒரு கிணறு கட்டுறேன், அந்த கிணத்துல முதல்ல இருக்குது. அந்த கிணத்து மேலே பார்த்திங்கன்னா 4 பேர் தூக்கி உள்ளே போகிறாங்க, 4 குழந்தை தூக்கி உள்ளே போகிறாங்க. ஸோ அது ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிமைப்பட்ட மக்களை அது மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக சூர்யா போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த கதையை எடுத்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் அந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டோட இளவரசன் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு ஒரு பிரச்சனைனால வெளில போயிட்டு திரும்ப அந்த நாட்டை பிடிக்கிற மாதிரி கதை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அடிமைப்பட்ட மக்கள்லேருந்து ஒருத்தர் வெளில போயிட்டு மறுபடியும் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த அடிமைப்பட்ட மக்களை மீட்கிறதா ஒரு கதை. அதே தான் பாகுபலி கதை, கேஜிஎஃப் கதை, அந்த வீரம் கதை, அந்த என்னென்ன கதை இருக்கோ, கிளாடியேட்டர் கதை, இம்சை அரசன் கதை எல்லாத்தையும் போட்டு ஒரு சட்டிக்குள்ளே போட்டு வடை சுடுற மாதிரி சுட்டுருக்காங்க. இந்த வடையை எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த வடை எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. அண்டு இதெல்லாம் மிச்சிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை எடுக்கிறோம், நீங்கள் இது மாதிரி வியூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வியூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி படத்தோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா மோசமாக கொடுத்து இப்போ தேட்டருக்கு யாருமே வரவிடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், படத்துக்கு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு எவனும் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி படம் எடுத்துச்சுன்னா எவனுமே வரப்போகிறது கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஸோ திரும்ப இதே மாதிரி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூர்யாவுக்கு திரும்ப கம்பேக் பண்ணுறதுக்கான ஃபிலிம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்டு நான் மூவி ரிவ்யூ போடுவேன்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி படத்தை போட்டிங்கன்னா சத்தியமாக ஒரு மூவி ரிவ்யூ மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம பேசலாம். நம்ம பிடிக்காத எல்லா விஷயங்களையும் பேசலாங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கார்த்திக் சுப்புராஜாக இருந்தாலும் சரி, சூர்யாவாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குற பணத்துக்காச்சும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க பாஸ். அது இதை விட வேறு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய புது சேனலை தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.